வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. பெண்ணாடம் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மறியலில் ஈடுபட்ட போது பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பெருமளவில் மது பழக்கத்திற்கு அடிமையாகி பல குடும்பங்கள் இதனால் சீரழிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு அண்மையில் 717 அரசு மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டதை தொடர்ந்து நந்திமங்கலம் சாலை அருகில் உள்ள இந்த கடையையும் உடனடியாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இருப்பினும் அதிகாரிகள் தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதே பகுதியில் அரசு மதுபான கடை தொடர்ந்து இயங்கி வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த நந்திமங்கலம் கிராம பொதுமக்கள் நேற்று பெண்ணாடம் தாளநல்லூர் சாலையில் திரண்டு திடீரென டாஸ்மாக் கடை எதிரே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெண்ணாடம் காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது டாஸ்மாக் நிர்வாகத்திடம் பேசி இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த மதுபான கடையை மூட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். போராட்டம் நடைபெற்ற சமயத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மறியலில் ஈடுபட்டிருந்த நந்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் மனைவி மீனா என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை வரவழைத்து அவரை சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதுமக்களின் இந்த திடீர் சாலை மறியலாலும் பெண் மயங்கி விழுந்ததாலும் பெண்ணாடம் பகுதியில் பெரும் பரபரப்புக்குள்ளானது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வி மோகன்ராஜ். நன்றி.